வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள், சிக்கன் லெக் பீஸ் வாங்கி வச்சுருக்கோம் 2 கிலோ. வெங்காயம் வந்து நான் வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். புதினாவும் மல்லியும் வந்து நான் வந்து 2 பிடி அளவு, கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இது வந்து களி வச்சுருக்கனால உங்களுக்கு ரொம்ப தெரியும். அதை எடுத்திருக்கேன். தக்காளி வந்து 200 தக்காளி எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் வந்து 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அரிசி வந்து நான் வந்து இப்போ வந்து 1.25 கிலோ, இது வந்து 7 கிளாஸ் போட்டிருக்கேன். அரிசி 1.25 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயிர் வந்து ஒரு 200 எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வேணுங்கிற அளவு போட்டுக்குவேன். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 150 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பட்டை கிராம்பு வந்து இது கரம் மசாலா தூள், இது வந்து 2 டீஸ்பூன் போட்டுக்குவேன். ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். பட்டை கிராம்பும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க நெய் எடுத்து வச்சுருக்கேன். எலுமிச்சம்பழம் வந்து 2 புளிஞ்சு வச்சுருக்கேன். உப்பு எடுத்துருக்கேன். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சட்டி அடுப்பில் வச்சுக்குவோம். அடுப்பில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்குவோம். ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா கொதிக்கட்டும். ஆயில் வந்து ஒரு 100 ஊற்றிக்கங்க. நெய் ஒரு 100 ஊற்றிக்கங்க. நான் வந்து ஊற்றிட்டேன். நெய்யையும் போட்டுக்குவோம். அதில் நெய் வந்து இப்போ வந்து கொஞ்சம் 100 கிராமில் வந்து இப்போ கொஞ்சம் போட்டுக்கிட்டு அப்புறம் நம்ம சோறு இறக்க போவையில் கொஞ்சம் போடணும். அதனால் இப்போ கொஞ்சம் போட்டுக்குவோம். அப்புறம் கொஞ்சம் போட்டுக்குவோம். சீரகம் அரிசி, இது வந்து இதுதான் பிரியாணிக்கு ஏற்ற அரிசி. இது வந்து சீரகம் பழைய அரிசி, புது அரிசி வாங்கிடக்கூடாது. இங்கே பாருங்கள், சீரகம் நம்ம வந்து வாயில் போட்டு பார்த்தா நம்ம கடுக்குன்னு கேட்கும். பாருங்கள், சீரகம் அரிசி பாருங்கள். நம்ம இந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோம்னா நம்ம இதில் வந்து 1.5 அளவு தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு வந்து 1.5. இங்கே பாருங்கள், இவ்வளோ அரிசி எடுத்திருக்கேன்னா இதே அளவுக்கு ஒரு தண்ணியும், இதில் அரை அளவுக்கு தண்ணியும் எடுத்தால் போதும். நம்ம ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. மட்டன் கோழி பிரியாணிக்கு ஊற்றினா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். தண்ணி பத்தாத மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 டம்ளர் சுட வச்சுக்கோங்க. அதை நம்ம இப்போதைக்கு நம்ம முதல்ல பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி நம்ம கிண்டி விட்டோம்னா சரியாக வந்துடும். இப்போ பாருங்கள், பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நல்லா வந்து பொன்னிறமாக வரட்டும். கொஞ்சம் நம்ம வந்து வதங்குறது கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா வரட்டும். நல்லா போட்டுக்கணும். வெங்காயம் வந்து பாருங்கள் வதங்கிருச்சு. நம்ம வந்து இப்போ வந்து மல்லி இலையும் புதினாவையும் போட்டுருவோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாயும் போட்டுருவோம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்க விட்டு தக்காளி போட்டுருவோம். இப்போ நம்ம வந்து தக்காளியையும் போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள் வந்து நான் வந்து சிக்கன் பிரியாணிங்கிறதுனால மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கேசரி பவுட்ரும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கலருக்கு நீங்கள் வேணா போட்டுக்கலாம், வேணா இருக்கலாம். ஆனால் வந்து கலர் கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கேசரி பவுட்ரு. பாருங்க, வதங்கிருச்சு நல்லா. இப்போ நம்ம வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்குவோம். கரம் மசாலா தூள் வந்து நல்லா 2 ஸ்பூன் வந்து நல்லா பெரிய ஸ்பூனாக 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டுருவோம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குடிக்க பார்ப்போம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். குடிக்காத அளவுக்கு அடுப்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தயிர் ஊற்றிடுவோம். தயிரையும் ஊற்றி நல்லா கிண்டணும். இது பாருங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் கோழியை போடுவோம். நல்லா கிண்டிட்டு தண்ணியை நம்ம வந்து அளந்து ஊற்றிட வேண்டியதான். இதுக்கு வந்து கறி வேக ஊற்றி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து தண்ணியை ஊற்றிட்டு, ஏன்னா கறி சீக்கிரம் வெந்துடும்ல, சிக்கன் வந்து சீக்கிரம் வெந்துடும். நம்ம வந்து இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அதை வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிச்சோன்னா அரிசியை போட்டு வேண்டியதான். மூடி போட்டு இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம வந்து கறியை வந்து நல்லா கிண்டிட்டு நம்ம தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணிக்கு பாருங்கள், நான் அரிசி இதில் எடுத்துருந்தேன். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். இதில் வந்து 1.5 பங்கு. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க விட்டு நம்ம அரிசி போட்டுடலாம். கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம், போட்டுருவோம். அரிசியை வந்து களைஞ்சி நீங்கள் வந்து ஒரு சாப்பாடு வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சிடணும்.
தண்ணி இல்லாமல் வச்சிடக்கூடாது. கலந்து தண்ணியை கொஞ்சம் கூடவே ஊற்றி தண்ணியில் வந்து மிதக்கிற மாதிரி ஊற வச்சிட்டிங்கன்னா தண்ணி வந்து அரிசி வந்து கட்டு விடாமல் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இப்போ வந்து கிண்டிக்கலாம். நல்லா குருமா நல்லா கொதிச்சிருச்சு, வாசமாக வருது, வாசம் நல்லா வருது. நம்ம வந்து உப்பு போட்டுருவோம். உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் தேவைக்கேற்ப நான் போடுறேன், நீங்கள் வந்து பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்க ஜீனி வந்து இது வந்து சர்க்கரை, இது வந்து நான் வெள்ளை சர்க்கரை கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா வந்து கறி சாஃப்டாகவும் வேகிறதுக்கு. நான் மூடி போட போகிறேன். இங்கே பாருங்கள், கிண்டி விட்டு மூடி போட்டு நம்ம அடிக்கடி திறந்து கிண்டிக்கிறணும், வேகட்டும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து லெமனை ஊற்றிடலாம். சோறு வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன், அடிக்கடி கிண்டி விடணும், பிடிச்சி போயிடலன்னா. நம்ம வந்து லெமனை ஊற்றிடுவோம். லெமன் வந்து 2 ஊற்றிருக்கேன். இது வந்து 2 கிலோ அரிசி 2 கிலோ கறி வந்து கிண்டிடுவோம். இந்த தண்ணி கொஞ்சம் வத்தம் தான் தம் போட்டாரு. இங்கே பாருங்கள், சோறு வந்து நம்மளுக்கு வந்து 3/4 பதத்தில் வந்துருக்கு. கொஞ்சம் அரிசி இருக்குது கொஞ்சம். நம்ம இப்போ தம் போட்டால் கரெக்டாக வந்துடும். நம்ம வந்து இப்போ தம் போட்டுருவோம். இந்த மாதிரி வலித்து கரெக்ட் பண்ணிவிட்டு இந்த அரிசி மேலே உள்ள இந்த சோறையெல்லாம் அப்படியே எடுத்து விட்டு கரெக்டாக ஒரு காட்டன் வந்து சால் இருக்குது பார்த்தீங்களா, காட்டன் சால், அதை அப்படியே சுற்றி அந்த தம்முக்காக ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக வச்சுட்டு ஊட்டியை வந்து கீழே வந்து நம்ம வந்து ஒரு பழைய தோசைக்கல்ல வந்து போட்டுருவோம். போட்டு அடுப்பை வந்து கொஞ்சம் குறைச்சே வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. சரி, மேலே வந்து நல்லா வெயிட்டாக தண்ணியை வச்சு அதை வச்சுருங்க, நல்லா தம்மாயிடும். 20 நிமிஷம் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நம்ம இறக்கிட்டோம் பிரியாணியை. 20 நிமிஷம் கழிச்சு வெயிட்டையும் எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பரான பிரியாணி. இப்போ பாருங்கள், சூப்பரான பிரியாணி நம்ம கிடச்சிருச்சு. அருமையாக இருக்குது, அருமையாக வந்திருக்கு. பாருங்கள், சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.